இது கடைசி காலத்தில் மிக முக்கியமாக ஒரு ரூமர்னு சொல்லலாம், இல்லைன்னா ஒரு கள்ள உபதேசம்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இயேசுவினுடைய வருகை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல், இன்னும் நம்ம தெளிவாக சொல்லணும்னா ரகசிய வருகை நம்ம சொல்கிறோம். அது இல்லை என்று துணிகரமாய் பிரசங்கம் ஆரம்பித்து விட்டது. ஒரு காலகட்டத்தில் ஆவிக்குரிய சபைகளில் அது இருக்காது. ஆவிக்குரிய சபைகள், பெந்தகோஸ்தே சபைகள் வருகையை விசுவாசிக்கும். இன்னும் சொல்ல போனால் இயேசுவினுடைய பகிரங்க வருகையை விசுவாசிக்கிறவர்களும் இருந்தார்கள். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை இல்லை, அதெல்லாம் சம்பவிக்காது என்று ஒரு பெரிய கூட்டத்தை மோசம் போக்கும்படி ஆவிக்குரிய சபைகளுக்குள்ளேயே அந்த உபதேசம் ஊடுருவ தொடங்கி இருக்கிறது. நம்ம எதிர்பார்க்காதபடி இருக்கிற நிறைய சபைகள், இவங்கெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் ரகசிய வருகை இல்லைங்கிற அளவில் போய்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா, காலம் அவங்க நினைக்கிறாங்க ரொம்ப காலம் ஆயிடுச்சு, 2000 வருஷம் ஆயிடுச்சு, கால தாமதம் ஆகிறதுனால இனி இயேசு வரமாட்டார் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லைன்னு அவங்க விசுவாசிக்கிறாங்க, அல்லது அதை அவங்க உபதேசமாக கொண்டு வராங்க. ஆனால் இது போன்றவர் கடைசி காலத்தில் வருவாங்க என்பது ஒரு கடைசி கால அடையாளம். பேதுருவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது, 2 பேதுரு 3:3 வாசிக்கும் போது, கடைசி நாட்களில் பரியாசக்காரர் அவர் வருவார் என்கிற வாக்குத்தத்தம் எங்கே அப்படின்னு கேட்பாங்களாம். வேதம் சொல்லுகிறது, வாசிங்க அந்த வசனத்தை. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலம் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். எல்லாமே அப்படியே தான் இருக்குது, இதில் என்ன வருது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அடையாளத்தை பேதுருவின் புஸ்தகம் சொல்லுது. அப்படி கேட்டாங்கன்னா அதுவே கடைசி காலம்னு அர்த்தம். நம்ம கடைசி காலம்னு சொல்லும்போது, இயேசு வருகிறார், சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று சொல்லும்போது, அநேகர் அதெல்லாம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம், அப்படிலாம் நடக்காது, அதுலேயும் இயேசு வருவார் என்கிற அந்த தேதியானது, நாளானது, நாளிகையானது மறைக்கப்பட்டிருக்கிறது வேதத்தில். பிதா ஒருவரை தவிர மற்ற ஒருவனும் அறியான்னு இருக்குது. ஒரு சிலர்லாம் துணிகரமாக சொல்கிறாங்க 2065 வரைக்கும் இயேசு வரமாட்டார். ஒரு சிலர் சொல்கிறாங்க இயேசுக்கே அது மறைக்கப்பட்டிருக்கிறதாக குமாரனும் அறியாருன்னு இருக்குது மார்க்கில். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வருஷத்தில் வருவார், அந்த வருஷத்தில் வருவார். இயேசு இந்த வருஷத்தில் வருவார், அந்த வருஷத்தில் வருவார்னு சொன்னால் அது கள்ளோபதேசம். இயேசு இப்போ வரமாட்டார்னு சொன்னாலும் கள்ளோபதேசம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நினையாத நாளிகையில் வருவார் என்று தான் வசனம் சொல்லுகிறது. எப்போ வருவார்னு தெரியாது. அதனால் நீங்கள் வர மாட்டார்னுங்கிறது சொல்லிட்டீங்கனாலே, இப்போ வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டீங்கனாலே அது உபதேசம் மாறிடும். எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் வருவார், அவ்வளோதான். இன்றைக்கி வந்தாலும் நான் போவேன், ஆயத்தமாக இருக்கணும், அதான் நம்முடைய வேலை. அதுதான் சபைக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறது.